அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது வந்திருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவங்க ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து கேட்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். உம்ரா செய்யும் முறை மற்றும் ஒரு பயணத்தில் எத்தனை உம்ரா செய்யலாம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உம்ராவுடைய முறை அப்படிங்கிறது அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் அதிகபட்சமாக ஒன்றும் இல்லை. அதில் சில தடுக்கப்பட்ட காரியங்கள், அதில் உள்ள ஒழுங்குகள் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் அதிகபட்சமாக இருக்குது. உதாரணமாக நகம் வெட்டக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடாது, ஆண்கள் தலை மறைக்கக்கூடாது, பெண்கள் முகம் மறைக்கக்கூடாது, முன்கை மறைக்கக்கூடாது, இந்த மாதிரி வேட்டையாடக்கூடாது, இவ்வளோதான். இந்த மாதிரி தடுக்கப்பட்ட செய்திகள் அதை நீங்கள் உம்ரா செய்கிற நேரத்தில் ஒருக்க ரிமைண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நினைவுபடுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். நாம் அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளே நுழையும் பொழுது அந்த எண்ணத்தோட அந்த நியத்தை வாயால் மொழிந்து உம்ராவுக்கு வர்றேன் லெப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வாயால் மொழிந்து எஹ்ராமுடைய ஆடையோடு, தையல் இல்லாத அந்த ஆடையோடு நம்ம உள்ளே பிரவேசிக்கிறோம். எஹ்ராமுடைய காலகட்டத்தில் இதையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம். அதனுடைய கிரியைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, போன உடனே முதல்ல தவாஃப் பண்ணுறோம். தவாஃப் செஞ்சு அந்த தவாஃபுடைய முடிவில் 2 ரக்காத்து தொழுகிறோம். தொழுது முடிச்சுட்டு சஃபா மர்வாவில் சயி செய்கிறோம். அதுக்கு பிறகு தலைமுடியை களைஞ்சிக்கிறோம். அதோட உம்ராவுடைய சட்டங்கள் நிறைவடைஞ்சிருது. அவ்வளோதான். அதில் மேற்கொண்டு பெரிய பயங்கரமாக சொல்கிற அளவுக்கு, அது படிக்கிற அளவுக்கு, ஏன்னா சில இடங்களில் இது மாதிரியெல்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் அடித்து கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணுங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அந்த இடத்துல அதை ஓதுங்க, இந்த இடத்துல இதை ஓதுங்கன்னு நிறைய செய்திகள் இருக்குது. 1-2 திக்ருகள் இருக்கிறது, இல்லைன்னு இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய சிரமத்திற்குரிய காரியமாக சொல்லப்படுகிற அளவுக்கு அதில் ஒரு விஷயமும் இல்லை. ரொம்ப எளிமையானது, ரொம்ப சாதாரணமானது ஒன்று. ரெண்டாவது ஒரு பயணத்தில் எத்தனை உம்ரா செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு பெரிய விவாத பொருளாகவே நீண்ட நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய உம்ராக்கள் செஞ்சுருக்கிறாங்க, 1க்கும் மேற்பட்ட உம்ராக்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் ஒரு தடவை போகும்போது, ஒரு தடவை மக்காவுக்கு வந்த நேரத்தில் அவங்க ஒரு உம்ராவோடு முடிச்சுட்டு போயிட்டாங்க. திரும்ப 2வது உம்ரா செஞ்சதுக்கான சான்றுகள் இல்லை. ஆனால் அதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாம் இங்கேருந்து ஒரு பயணம் பட்டு போனோம்னு சொன்னால் அதில் ஒரு உம்ராவை செஞ்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்துடணும். அதுக்கு பிறகு மீண்டும் உம்ரா செய்கிறதா இல்லையானா அது செய்யலாம். அதில் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. 2வது உம்ரா செய்கிறது, 3வது உம்ரா செய்கிறது, அது செய்யலாமான்னா செய்யலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரே பயணத்தில் அதை செய்யக்கூடாது என்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அது இதிலிருந்து ரசூலுல்லாஹ் ஒரு தடவை தானே செஞ்சாங்க என்கிற கோணத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அதை பயணம் என்று பிரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இருக்கிற மாதிரி தெரியல. 1க்கு மேற்பட்ட உம்ராக்கள் செய்யலாம் அப்படின்னா அது எப்போ செஞ்சா என்ன, ஒரே பயணத்தில் செஞ்சா என்ன, பல பயணத்தில் செஞ்சா என்ன, 1க்கு மேற்பட்டு செய்ய அனுமதி இருக்கா இல்லையான்னு ஒரு பொது அனுமதியை நம்ம தேடினோம்னா, நிறைய குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எல்லா இபாதத்துகளுக்குமே 1க்கு மேற்பட்ட, அதாவது அது என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை தாண்டி கூடுதலாக உபரியாக நீங்கள் அந்த அமல்களை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்லையும் இருக்கிறது. ஏன் இந்த பர்டிகுலராக இந்த விவகாரத்திலேயே இந்த ஹஜ் உம்ரா பற்றி பேசக்கூடிய வசனமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாகும். ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவ்வஃப பிஹிமா, யார் ஹஜ் உம்ராவுக்கு செய்கிறாங்களோ அவங்க இதை தவாஃப் செய்கிறது குற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு குற்றமாக கருதப்பட்டுச்சு. அன்னைக்கு இந்த நிர்வாணமாக அந்த இடத்தையெல்லாம் வலம் வந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம திரும்பவும் வழிபாடு செய்கிறதான்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நபித்தோழர்களுக்கு ஒரு சந்தேகமும் ஒரு நெருடலும் இருந்துச்சு. அந்த நெருடலை நிவர்த்தி செய்கிற வகையில் தான் அல்லாஹ் இந்த விளக்கத்தை நமக்கு தர்றான். ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அன் யத்தவ்வஃப பிஹிமா, நீங்கள் அதை தவாஃப் பண்ணுறதுல உங்களுக்கு குற்றம்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதை தாண்டி ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவ்வஃப பிஹிமா வமன் தத்தவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், யார் மேலதிகமான நல்ல காரியங்களை செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னா ஹஜ்ஜு செய்கிறவங்க உம்ரா செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு மேலதிகமாக செய்கிறவங்கன்னா என்ன பொருள், அப்போ கூடுதலாக செஞ்சுக்கலாம் என்கிற கருத்தை தான் அது தருகிறது. அப்போ கூடுதலாக செய்தல் என்பது ஒரு பயணத்திலே செய்யலாமா என்றால், செய்கிறதுல ஒன்றும் தப்போ பிழையோ அது பிதஅத்து குற்றம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான எந்த தடையும் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கு காட்டப்படுற ஆதாரம் வேணுமானால் அது முரணானதாக இருக்கலாம். ஆயிஷா நாயகி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த எல்லையில் போய் எஹ்ராம் அணிந்து கொண்டு திரும்ப செஞ்சாங்க என்று சொல்லப்படுகிற ஆதாரம் சரியில்லைங்கிறாங்க.
இது ஆதாரபூர்வமான செய்தி தான், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் அவங்க செய்ய முடியாமல், மாதவிலக்கின் காரணமாக செய்ய முடியாத கிரியைகளை மாதவிலக்கு நின்றதற்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்க போய் அதை செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ அதுக்கு அதை சான்றாக காட்டலாம். இதுக்கு தான் இருக்குது, எனவே வேறு எதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற வகையில் அந்த ஹதீஸ் அமையவில்லை. அதனால் கூடுதலாக ஒரு பயணத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உம்ரா செய்ய வாய்ப்பு இருந்து ஒருத்தர் செஞ்சாருன்னா அது குற்றம், அது பாவம்னு சொல்லுகிற நிலையில் எதுவும் இல்லை என்பது தான் நம்முடைய கருத்து. அடுத்து திருப்பத்தூர்லேருந்து கேட்குறாங்க தன்வீர் அப்படிங்கிறவங்க. ஒரு பள்ளிவாசல் உள்ளது, அந்த பள்ளிவாசலில் இணை வைப்பு அதிகமாக உள்ளது. அந்த பள்ளிவாசலில் கூறும் பாங்கு நாங்கள் தொழுகைக்கு போதுமானதா, அல்லது நாங்களும் பாங்கு சொல்ல வேண்டுமா? அந்த பள்ளிவாசலை விட்டு வேறு எந்த பள்ளிவாசலும் இல்லை, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த ஷிருக்கு நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்கள், அந்த மாதிரி பள்ளிகளே இல்லை என்கிற ஒரு கருத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். அதை ஒரு பிரச்சாரம் பண்ணி அந்த மாதிரி பள்ளிக்கு போகாதீங்க, அதை விட நீங்கள் வீட்டில் தொழுவுங்க, தனியாக பள்ளிவாசல் கட்டுங்க என்றெல்லாம் நம்ம பிரச்சாரம் பண்ணி இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம சொன்ன சில விஷயங்களை, சில குர்ஆனுடைய வசனங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் சொல்லப்பட்ட விளக்கம். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலில் நீங்கள் என்ன தான் அதில் தப்பு செஞ்சாலும் அது பள்ளிங்கிற அந்தஸ்தை விட்டு போகாது. நீங்கள் ஷிருக்கு பண்ணினீங்கன்னா, ஒருத்தர் ஷிருக்கு செய்தார் அப்படின்னா அந்த ஷிருக்கு தவறுன்னு சொல்லலாமே தவிர அதுக்காக வேண்டி அது பள்ளி என்கிற அந்தஸ்தே இல்லாமல் போயிடாது. நம்ம பள்ளியே இல்லைன்னு சொல்லிட்டோம், அது பள்ளிவாசலே கிடையாது, பள்ளினா அப்படி தான் இருக்கணும், இப்படி இல்லாட்டி அது பள்ளி கிடையாது அப்படின்னு ஒரு பள்ளிக்கான இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பள்ளியின் இலக்கணம் மீறப்பட்டிருக்குதுன்னா அங்கே தவறு நடக்குன்னு சொல்லணுமே தவிர அதுக்காக வேண்டி அந்த இடம் பள்ளியாகவே ஆகாது என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நம்முடைய ஆய்வு குறைபாட்டின் காரணமாக, அறிவு குறைபாட்டின் காரணமாக சொன்ன தவறான செய்தி தான் அது. அதுக்கு பிறகு அதை காரண காரியங்களோடு விவரித்து, இல்லை இதுக்கு மாற்றமான நிறைய சான்றுகள் கிடைக்கிறது, காபத்துல்லாவிலே ஷிர்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க, அதை விட பெரிய வேற என்ன சான்று வேணும்? அது உயர்தரமான பள்ளி, அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம், பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிற அந்த ஆலயம், அந்த ஆலயத்திலேயே அது அதனுடைய புனிதத்தை கெடுக்க முடியாது அப்படின்னா அதன் வழியாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வர்றான்? ஷிருக்கு செய்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பள்ளி இல்லை என்கிற அந்தஸ்தை பெறாது அப்படிங்கிறது தான். ஒருத்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சார் அப்படின்னா உங்கள் வீடு இல்லைன்னு அது ஆயிராது. அவர் செஞ்சவர் நீ ஏன் செஞ்சேன்னு அவரை வெளியே அனுப்புகிற வேலையை பார்க்கணும், அது செஞ்சது தப்புன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு இது அந்த வீடு என்கிற உரிமையே இல்லாமல் போயிடும்னு சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய வீடு அல்லாஹ்வுடைய வீடாக இல்லை என்று சொல்லுகிற அந்த வாதம் ஏற்புடையது கிடையாது. இதை நாம் விளக்கி இருக்கிறோம். இது சம்மந்தமான விளக்கங்கள் நம்ம கூடுதலாக நமக்கு தகவல் தந்திருக்கிறோம். இப்போ இவங்களுடைய அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா, பள்ளியே இல்லைன்னா அங்கிருந்து வரக்கூடிய அழைப்பு மட்டும் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட அழைப்பாக ஒரு பாங்காக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் அதை நம்ம பாங்காகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு வழிபாட்டு தலமாகவே இஸ்லாமிய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற அந்த லிஸ்ட்டில் அந்த பாங்கையும் பாங்காக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம அந்த கருத்தில் இல்லை, அது தவறு என்று புரிஞ்சு விளங்கிட்ட காரணத்தினால அந்த தவறான அது தப்பான செய்தி, அது பள்ளி தான், பள்ளியிலிருந்து விடப்படுகிற அழைப்பு, அது பள்ளியில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அழைக்கப்படுகிற ஹய்யால சலா என்பது அல்லாஹ்வுடைய தொழுகை என்பால் அழைக்கப்படுகிற அழைப்பு தான் என்பதை நம்ம ஒத்துக்கிட்ட காரணத்தினால இப்போ அந்த அழைப்பையும் நாம் புறக்கணிக்க கூடாதுன்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு அந்த பாங்கே போதுமானது, அந்த சப்தமே போதுமானது, நீங்கள் தனியாக பாங்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஈரோட்டில் இருந்து முகமது ஆசிர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி, வீடு ஒத்திக்கு செல்வது கூடுமா? விளக்கம் தரவும். ஒத்திக்கு போகிறது போக்கியத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாடகை இல்லாமல் ஒரு தொகையை முதல்ல ஆரம்பத்தில் மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிகிற பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர் பணத்தை திரும்ப கொடுத்துருவார். அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இதை நாம் போக்கியம் ஒத்தி அப்படிங்கிற பேரில் எல்லா பகுதியிலையும் நடைமுறையில் இருக்குது. மார்க் அடிப்படையில் இது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்க் அடிப்படையில் இது ஏற்புடையதாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், இன்னொருத்தருடைய வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த குடியிருப்புக்காக வேண்டி நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன கொடுத்தோம்? முதல்ல ஒரு தொகையை கொடுத்தோம். குடியிருப்பதற்கான காசு தானே, நான் உன் வீட்டை பயன்படுத்திக்கிறப்பா, அதுக்கு இந்த காசை வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்ல, கொடுத்தாச்சு. திரும்ப வரும் பொழுது கொடுத்த காசை வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே கொடுக்கலன்னு தானே அர்த்தம். கொடுத்த காசை திரும்ப வாங்கிட்டா நாம் குடியிருந்ததுக்கு எந்த பணமுமே கொடுக்கல. அப்போ எந்த பணமுமே கொடுக்காம நமக்கு அந்த வீடு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு?
சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லியா, நம்ம உறவுக்காரரு, நம்ம தம்பி, நம்ம அண்ணன், நம்ம நட்பு, நமக்கு தெரிஞ்சவர், நம்ம உயிருக்கு உயிராக இருக்கிறவர், அதனால் அவர் அப்படியா கொடுத்தாங்க? அவங்களே ஒரு நெருக்கடிக்காக வேண்டி ஒரு பணம் தேவைப்பட்டுச்சு, அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க, அதை வாங்கி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அது உள்ளுக்குள்ளே மறைமுகமாக பேசப்படாத ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறது. என்ன அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் இது ஒரு வீடு 10,000 ரூபா மதிப்புள்ள வாடகை பெறும்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபா அந்த வீட்டுக்கு வாடகை வாங்கப்படும். அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் அது ஒரு பெரிய வீடாக இருக்குது, இந்த ஏரியாவில் இவ்வளவு தான் இந்த வீட்டுக்கு மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் ஒத்திக்கு கொடுக்குற அந்த தொகையும் மாதம் ஏறத்தாழ ஒரு 10,000 வருகிற வகையில் வட்டியாக கணக்கு பண்ணி பார்த்தா, ஒரு பேங்க் வட்டி, பொதுவாக நடைமுறையில் இருக்கிற வட்டி அப்படின்னு ஒரு 7%, 5% அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா, மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா வருகிற மாதிரியான அளவில் தான் அவர் அந்த பணத்தை நிர்ணயிக்கிறார். 10,000 ரூபா பெறுகிற ஒரு வாடகை வீட்டுக்கு 1,00,000 ரூபா வாங்கிட்டு கொடுக்குறது இல்லை. ஒரு 50,000 வாங்கிக்கிட்டு 50,000 ரூபாய் தாங்க அப்படின்னு வாங்கிட்டு கொடுக்கல. அவர் எவ்வளோ வாங்குறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 15 லட்சம் கொடுங்க, ஒரு 10 லட்சம் கொடுங்க. அப்போ நம்ம வட்டியை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா மாதத்துக்கு அது ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா வட்டி வருது. அந்த கால்குலேஷன் அடிப்படையில் தான் இந்த கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது. நேரடியாக இது வட்டி என்று கொடுத்து பெறாவிட்டாலும் கூட மறைமுகமாக இதற்குள்ள வட்டி இருக்கிறது என்கிற அம்சம் இருப்பதாகத்தான் பெரும்பாலான அறிஞர்கள் கருதுகிறாங்க. நமக்கும் அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிறது. அதனால் இந்த மாதிரியான செட்டப்பில் நம்ம வீடுகளை தேர்வு செய்யாமல் நாம் வாடகைக்கு போயிடுறது நல்லது. நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம பணம் நம்ம கைக்கு வந்துடுதேன்னு பார்க்குறோம். ஆனால் அது உள்ளுக்குள்ளே மார்க்கம் தடுத்த ஒரு அம்சம் இருக்கிறது என்கிற காரணத்தினால நாம் அதிலிருந்து விலகிக் கொள்வது தான் சரியான வழிமுறையாக இருக்க முடியும். நாம் ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம்னா குடியிருக்கிறதுக்கு உரிய தொகையை கொடுத்துட்டு தான் நாம் அதிலிருந்து வெளியேறணும். இல்லை அவர் தான் ஒத்துக்கிடலாம், ஆனால் மனம் விரும்பி ஒத்துக்கிறாங்களா? அவருடைய நெருக்கடியின் காரணமாக உங்களுக்கு கொடுத்தாரு. இல்லாட்டி இந்த 5 வருஷத்தில் அவர் அதை சம்பாதிச்சிருப்பார்ல. அந்த நெருக்கடிக்கு அந்த நேரத்தில் யாரும் கடந்துட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு எங்கேருந்தும் பணத்தை புரட்ட முடியலை, எதையும் விற்று வாங்க முடியலை, இருக்கிறத விற்றுட்டா திரும்ப வாங்க முடியுமான்னு தெரியலை. சரி, இப்போதைக்கு யார்ட்டையாவது வாங்குவோம், இதை வச்சுக்கிட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த பணத்தை கொடுக்கலாம்னு அந்த நெருக்கடியின் காரணமாக உங்கள்கிட்ட வந்திருக்கிறார். அப்போ அந்த நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஆதாயம் பெற்றதாக அதில் இருக்கிறது. நெருக்கடியை பயன்படுத்திக்கிட்டு ஆதாயம் பெறுவது என்பது ஏற்புடைய செயல் இல்லை. அவராக ஒத்துக்கொண்டிருந்தாலும் கூட அவர் மனம் விரும்பி தந்தார்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருடைய பொருளை பற்றி, அந்த ஹலால் ஹராமை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறாங்க, லா யஹில்லு மாலு முரிஇன் இல்லா பி தீபி நஃப்ஸி மின்ஹு. ஒருத்தருடைய பொருள் அவருடைய மன திருப்தியை கொண்டே தவிர ஹலால் ஆகாது. அவர் திருப்தியாக தந்தார் என்பதற்காக வேண்டி ஒத்துக்கிட்டார்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா நமக்கு அந்த மன வழி அளவு தெரியும். நம்ம விரும்பி தர்றோமா விரும்பாமல் தர்றோமான்னு தெரியும். ஏன் தர்றோம், நெருக்கடி, வேற என்ன பண்ணுறது அப்படிங்கிற கட்டாயம். ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க, மனம் விரியாக கொடுக்குறாங்க. லஞ்சத்தை மனம் விரும்பி கொடுக்கலையே, வேறு வழி இல்லை, கொடுக்கலாட்டி நமக்கு இந்த வேலை ஆகாது, அப்படி கொடுக்குறாங்கல்ல. அப்போ நம்ம அவராக அவர் தானே தந்தார் என்பதற்காக வேண்டி அது சரி காண முடியுமா? அவரே தந்தாலும், அவரே ஒத்துக்கிட்டு தந்தாலும் அவர் மனம் விரும்பி தரல, மனம் ஒத்து தரல. கிட்டத்தட்ட இந்த போகியத்தில் இருக்கிறதும் இதுவும் அதுக்கு நெருக்கமாக ஒத்து போவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் நம்ம இந்த மாதிரியான போகியத்துக்கு ஒத்திக்கு வீடு பிடிக்கிறதுலேருந்து, வீடு கொடுக்கறதுலேருந்து நாம் தவிர்த்து கொள்வது தான் சரியான நடைமுறையாக இருக்க முடியும். அடுத்து மேலப்பாளையத்திலிருந்து முகமது ஹுசைன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள் பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன, விரிவாக விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுகள் சம்மந்தமாக ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நம்முடைய நிலைப்பாட்டை பல தடவைகளில் விளக்கி இருக்கிறோம். அது சம்மந்தப்பட்டவருக்கு போய் சேரலைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதை பயன்படுத்தி கூடுதலாக இப்பொழுதும் அது சம்மந்தமான விளக்கத்தை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். குர்ஆனுக்கு ஒருபொழுதும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் முரண்படாது. இது குர்ஆன் சொல்லுகிற வாக்குறுதியும் கூட. ஏன்னா குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி குர்ஆன் சொல்லுகிற நேரத்தில் குர்ஆன் சொல்லுது, இன்னா அன்சல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ். நாம உங்களுக்கு இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம் மக்களுக்கு நீங்கள் விளக்கி தருவதற்காக. அப்போ குர்ஆனுக்கு விளக்கமாகத்தான் நபிகளாருடைய போதனைகள் இருக்குமே தவிர குர்ஆனுக்கு எதிராக அதை மறுக்கிற வகையில் தூதருடைய போதனைகள் ஒருபொழுதும் இருக்கவே இருக்காது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுன் யூஹா. அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார், அறிவிக்கப்படுகிற வஹீ செய்தியை தவிர வேறு எதையும் அவர் பேசுறதில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுங்கிறது அல்லாஹ்விடமிருந்து வருகிற பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சில் முரண்பாடு இருக்குமா? முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் சத்தியத்துக்கான அளவுகோலே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன். இந்த குர்ஆன் அவங்க சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்டி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா.
இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் இதுல ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அப்ப இந்த மார்க்கம், இந்த வேதம், இந்த போதனை சத்தியம் என்பதற்கான அளவுகோல் ஒன்று என்னன்னு கேட்டா முரண்பாடே இல்லாம ஒத்த கருத்தோடு இருக்கிற செய்திகளாகத்தான் அதனுடைய தொகுப்பு தான் இது என்று குர்ஆனும் நமக்கு சொல்கிறது. அப்ப குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில முரணே இல்லை. அப்படி முரண் இருப்பதாக ஒரு செய்தியை நீங்கள் கண்டால், முரண் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், கூடுதலாக சொல்லப்படுவதெல்லாம் முரண் அல்ல, விளக்கமாக பேசப்படுவதெல்லாம் முரண் அல்ல. முரண்னா என்னன்னா, இதை ஏற்றுக்கொண்டால் அதை ஏற்க முடியாது என்கிற ஒன்றை நம்பினால் இன்னொன்றை மறுக்கணுங்கிற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் கண்டால் அப்ப நீங்க என்ன பண்றது? அப்படி ஒரு செய்தியை கண்டா இது நபிமொழி இல்லைன்னு முடிவுக்கு வந்துருங்க. ஏன்னா நபிமொழியா இருந்தா எப்படி இருக்கும்? முரண் இல்லாம இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளா இருந்தா எப்படி இருக்கும்? முரண் இல்லாம இருக்கும். அவன் முரண் இருக்குன்னு காட்டுனா, முரண் இருந்துச்சுன்னா இது நபிமொழி இல்லை. குர்ஆனுக்கு முரணாக ஒருபொழுதும் நபிகளார் பேச மாட்டாங்க. ஏன்னா இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்குது. இது சொன்ன ஆட்கள் விஷயத்துல, அவங்க புரிந்து கொண்ட விஷயத்துல, அதை விளக்கி சொன்ன விஷயத்துல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கே தவிர இது நபிகளாரின் போதனை இல்லை அப்படின்ற முடிவுக்கு தான் வரணும். ஏன் இது நாம சொல்லக்கூடிய புதிய செய்தியோ புதிய கண்டுபிடிப்புகளோ 21ஆம் நூற்றாண்டுடைய அப்படியெல்லாம் இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களை இந்த வழிமுறையை தான் ஃபாலோ பண்ணினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டா அந்த செய்தி அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரணாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அவங்க அதை சொன்னது யாருங்கிறதெல்லாம் பார்க்கவே இல்லை. இப்போ பரவாயில்ல என்ன சொல்றாங்கன்னா, சொன்ன ஆட்களை பாருங்க, அவங்கெல்லாம் நல்லவங்க தானே, அவங்கெல்லாம் நேர்மையானவங்க தானே. ஆனா நபி தோழர்கள் இப்படி பார்க்கல. நேர்மையானவங்களே இருந்தாலும் கூட சில நேரத்தில் கவனம் இல்லாமல் கேட்டிருக்கலாம், அதை புரிந்து கொள்றதுல சிக்கல் இருந்திருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அமைப்பு ஒன்றா இருந்திருக்கலாம், இவங்க வேற மாதிரி அதை விளங்கி இருக்கலாம். அப்படின்னு தான் சஹாபாக்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கும் போது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு எப்படிப்பட்ட சஹாபாக்கள்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் சொல்லப்பட்ட ஹதீஸ் மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுத்தது யாரு? நம்ம மறுக்கிறது இல்லை, நபி தோழர்களே மறுத்திருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி மறுத்திருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி கூட இப்போ நம்ம கூட பின்னாடி பல 5 அறிவிப்பாளர் வந்திருக்கிறாங்க, 6 அறிவிப்பாளர் வந்திருக்கிறாங்க, அவங்கள ஒருத்தங்க இப்படி அப்படி அப்படின்னு விமர்சிக்க வேண்டிய தேவையெல்லாம் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் விஷயத்துல விமர்சனமே இல்லை தானே. அறிவிப்பாளர் பட்டியலை எடுத்துக்கொண்டால் அதுல கீழே இருந்து அப்படியே விமர்சிச்சுக்கிட்டே போறவங்க சஹாபி கிட்ட வந்தவொடனே விமர்சனத்தை விட்டுறாங்க தானே. ஏன்னா அவங்களுடைய அதாலத், அவங்களுடைய நேர்மை, நீதம் நிரூபிக்கப்பட்டது, அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அங்கே ஒரு சந்தேகத்தை கலப்பணும்னா அடுத்து இந்த மார்க்கத்தினுடைய எந்த விஷயத்தை நம்ம எல்லாத்தையும் அவங்க வழியாகத்தான் நம்ம கேட்க வேண்டிய, பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால அந்த விவாதத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாம் ஒரு விதியை வகுத்து வச்சாங்க தானே. அப்படி வகுக்கப்பட்டிருக்கிற நிலையில அவ்வளவு நீதம் நிரூபிக்கப்பட்ட நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அந்த நபித்தோழர் வழியாக அவர் சொன்னாரு, இந்த சஹாபி சொல்றாரு, இன்னொரு சஹாபி அப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டோம், இவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு. அது சொல்றதும் சஹாபி தான், அதை மறுக்கிறதும் சஹாபி தான். அப்படி சில செய்திகளை நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்படின்னா அதுல இருந்து என்ன விளங்குது? குர்ஆனுக்கு முரண்பட்டால் அப்படி முரண்பாடா ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. உங்களுக்கு சொன்ன ஆட்கள் ஏதோ மிஸ்டேக்கா, தவறா, கவனம் இல்லாம, கூடுதல் குறைவா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க என்ற முடிவுக்கு நீங்க வரணுமே தவிர, நீங்க ரெண்டும் சரிதான், இல்லை இவங்க நல்லவங்க தான், அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வேதத்துல முரண் இருக்கிற மாதிரி காட்டிடாதீங்க என்கிற பாடத்தை தானே சஹாபாக்கள் இதன் வழியா நமக்கு சொல்றாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்களுடைய கணவர் விவாகரத்து பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அவங்களுக்கு சில உணவுப் பொருட்களை கொடுத்து விடுறாங்க. நான் சட்டப்படி உனக்கு கொடுக்கணும்லாம் உனக்கு கொடுக்கல, ஏதோ ஒரு மனிதாபிமான உதவியை செய்கிறேங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை ஆமோதிக்கிறாங்க. எதை? அவரும் உனக்கு தங்குற இடம், வாழ்வாதாரம் அதெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா அப்படின்னு ரசூலுல்லாஹும் அதை அங்கீகரிக்கிறாங்க என்று ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல போகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு பெண்ணுடைய கூற்றுக்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம மறுக்க முடியுமா? ஒரு பெண் சொன்னதுக்காக அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு அவங்க ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க. யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிஸாஅ ஃபதல்லிகூஹுன்ன லிஇத்தத்திஹின்ன வஅஹ்ஸில் இத்தா வத்தகுல்லாஹ ரப்பக்கும். நபியே, நீங்க உங்கள் மனைவியரை, பெண்களை விவாகரத்து செய்யறதா இருந்தா அவங்க இத்தா இருக்கிற அமைப்புல, இத்தாவை கணக்கெடுக்கிற அமைப்புல நீங்க அவங்கள விவாகரத்து செய்யுங்க. வஅஹ்ஸில் இத்தா, இத்தாவை நீங்க முறையா கணக்கு பண்ணுங்க. வத்தகுல்லாஹ ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்க அஞ்சுங்கள். லா துஹ்ருஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன வலா யஹ்ருஜ்ன இல்லா அன் யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபய்யினா. வெளிப்படையான மானக்கேடான காரியங்களை அவர்கள் செய்தாலே தவிர
அவர்களை அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீங்க. அவங்களும் அதிலிருந்து வெளியே போக வேண்டாம், நீங்களும் உங்களை வெளியேற்றிடாதீங்க. வெளியேற்றணும்னா எப்போ வெளியேற்றுறது? வெளிப்படையான மானக்கேடான காரியத்தை கண்டா வெளியேற்றுறதுன்னு முடிவெடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அங்கே தங்குற இடம் கொடுங்கன்னு அர்த்தம். அதுதான் அல்லாஹ் சொன்ன, வெளியேற்ற வேண்டாம்னு அர்த்தம், வீட்டுக்குள்ள வையின்னு அர்த்தம். அவன் வாழ்விடம் குடுங்கிறான். அல்லாஹ் வந்து வாழ்விடம் கொடு, வாழ்வதற்குரிய ஏற்பாடுகளை நீ குடுன்னு சொன்னதுக்கு பிறகு கொடுக்காதுன்னு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னு ஒரு சஹாபியுடைய கவுலை ரசூலுல்லாஹ்விடம் இருந்து நான் கேட்ட ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்கன்னு சொல்ற செய்தியை ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலைன்னு அவங்க மறுக்கிறாங்கல்ல. இது மாதிரி செய்திகளை கேட்குறோம் தானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மரண தருவாயில் சொன்ன ஒரு செய்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அந்த குடும்பத்தார் மற்றவங்களாம் அழுகிற காரணத்தினால மௌத்தா போனவங்க வந்து வேதனை செய்யப்படுறாங்கப்பா கபரில் அப்படின்னு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்ற கருத்துப்பட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுறாங்க. அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு இந்த செய்தி ஆயிஷா நாயகி இடத்துல சொல்லப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க, ரஹிமல்லா உமருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அப்படி சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லலை, சொல்லலைன்னு மட்டும் சொல்லலை, அதோட சேர்த்து சொல்கிறாங்க, வலா தஸிரு வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார, நீ செஞ்ச காரியத்துக்காண்டி அவரை தண்டிச்சா அப்படி ஒரு மூமினை அல்லாஹ் தண்டிப்பானா? அது ஏற்புடையதா? அப்படியெல்லாம் இருக்குமா? ஒருத்தரின் சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு சுமப்பார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லுவாங்க? இந்த கருத்தை இந்த ஹதீஸ் அப்படித்தானே சொல்லுது. சுமப்பார் என்பதை போலத்தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டு சொல்கிறதே. மறுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஏற்புடைய குர்ஆனை உண்மைப்படுத்தி இந்த செய்தி உமர் சொல்றதுல பிழை இருக்குன்றதுக்கு ஒரு ஏற்புடைய காரணத்தோட அதை விளக்குறாங்க. இது மாதிரி சில ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். நபிகளாருக்கு விளக்கம் கொடுத்த நபி தோழர்களுடைய விளக்கத்தில் நம்ம பார்க்குறோம். பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த செய்தி முரண்படாமல் இருப்பதற்கு எப்படி சிந்தித்து முடிவெடுக்க முடியுமோ அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதை பல்வேறு கோணங்களில் அலசணும், ஆராயணும். அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் கேட்டாச்சு, எந்த கருத்தை வச்சு பார்த்தாலும் இதை நம்பினா இதை நம்ப முடியல, இதை இதை ஏற்க முடியல, இதை உண்மைன்னு சொன்னா இதை பொய்ன்னு சொன்னா சொல்ல வேண்டியது இருக்குது என்கிற வகையில் முரண்பட்டே நிற்கும் என்று சொன்னால், இப்போ நாம குர்ஆனுடைய அந்த பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற வகையில குர்ஆனுக்கு முரணாக இருக்கிற இந்த செய்தியை இது நபிமொழி அல்ல என்ற முடிவுக்கு வந்து அதை நாம தூரப்படுத்தி வைப்பது தான் மார்க்கத்தின் நிலைப்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கும் என்ற முடிவில் தான் நம்ம இருக்கிறோம். அது மாதிரி சில செய்தி அதில் வந்து அதை மறுக்கக்கூடியவர்களிடத்துல அந்த முரண்பாடு இல்லாமல் விளங்குவதற்குரிய சில விஷயங்களையும் மறுத்திருக்கிறாங்க. அதில் நாம் உடன்படவே இல்லை. இந்த அடிப்படையில் உடன்பட்டாலும் கூட, இந்த அடிப்படையில் குர்ஆனுக்கு முரண்பட்ட ஒரு செய்தியாக ஹதீஸில் ஒன்று பதிவு செய்யப்பட்டால் அது நபிமொழி அல்ல என்ற முடிவுக்கு வரணும்னு நம்ம அதை உடன்பட்டாலும், இதெல்லாம் முரண்படுதுன்னு சொல்லப்பட்ட பட்டியல் இருக்க அது எல்லாத்துலேயுமே நான் உடன்படலை. ஏன் உடன்படலை? இது முரண்பாடே இல்லை, ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப விளக்கமாக தான் அமைஞ்சிருக்கு. விளக்கத்தை போய் நீங்கள் முரண்னு சொல்கிறீங்க, இது அறியாமையினால் சொல்கிறீங்க என்று அந்த பட்டியலில் சொல்லப்படுற விவாதிக்கப்படுகிற ஹதீஸுடைய எண்ணிக்கையில் நம்ம முரண்படுறோமே தவிர இந்த அடிப்படையில் நமக்கு எந்த முரணும் இல்லை. ஹதீஸ்களை அறிஞர்கள் கூட இதை ஒத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரியான பெரிய ஹதீஸ்களுக்கு விளக்கம் கொடுத்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லாம் இந்த கருத்தை ஆமோதிக்கிற வகையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க என்றெல்லாம் அவங்களுடைய விளக்கத்தில் நம்ம பார்க்குறோம். கியாமத்து நாளில் நடக்கிற ஒரு நிகழ்வு சம்பந்தமான ஒரு செய்தி வரும். அதில் வந்து அறிவிப்பாளர் தொடரை யாரும் விமர்சிக்கலை. அதை விமர்சிக்கக்கூடிய அந்த ஹதீஸை ஏற்க முடியாது என்று மறுக்கிற சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதனுடைய அறிவிப்பாளர் தொடரை பற்றி சிக்கல் இல்லை, ஆனால் கருத்தை வைத்து இதை ஏற்க முடியாதுங்கிற எப்படி சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து கியாமத்து நாளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய தந்தையை பார்ப்பாங்க. தந்தை ரொம்ப அவர் இறை மறுப்பாளராக இருந்ததுனால முகமெல்லாம் புழுதி படர்ந்து கருமை படிந்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிற அந்த மாதிரியான ஒரு இழிவுக்குள்ளாகி அவர் நிற்கிற நேரத்தில் அப்போ அவரை பார்த்துட்டு கேட்பாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லலையா, லா தாசினி, எனக்கு மாறு செய்யாதீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்வார், அல் யௌம லா ஆசினி, இன்னைக்கு நான் எந்த மாறும் செய்ய மாட்டேன், இன்னைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு உடனே அல்லாட்ட கையேந்துவாங்க. யா ரப்பி மா வாத்தனி அல்லா துஹ்ஸியனி யௌம துபாஸூன் யௌம யுபாஸூன், எழுப்பப்படுகிற நாளில் கியாமத்து நாளில் வந்து என்னை நீ இழிவுபடுத்த மாட்டேன்னு எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்துருக்கிறியே அல்லாஹ், என் தந்தைக்கு இப்படி விட்ட ஒரு கேடு நேர்வதை விட எனக்கு வேற என்ன இழிவு இருக்குது அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. கேட்பதாக அந்த செய்தி வருகிறது. கேட்பாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான், நான் தான் சொல்லியிருக்கேனே, நான் இந்த மாதிரியான காஃபிர்களுக்கு இறை மறுப்பாளர்களுக்கு ஹர்ரம்துல் ஜன்னா, சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன்னு சொல்லலையா, இப்போ உங்கள் காலு கீழே பாருங்க என்று சொல்லப்படும்.
காலுக்கு கீழே பார்ப்பாங்க. ஒரு கழுதை புலி வடிவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை மாற்றப்பட்டு இப்போ அவருடைய கால்கள் பிடித்து இழுத்து நரகத்தில் தூக்கி போடப்படும் அப்படின்னு ஒரு செய்தி. இப்போ இதை விமர்சிக்கக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் எப்படி பண்ணுறாங்க, இதை விமர்சிக்கிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தா, இதை அறிவிப்பாளர் விஷயத்தை எல்லாம் கை வைக்காமல் இதனுடைய கருத்தையே கேள்விக்குறி உட்படுத்துகிறாங்க. ஏன் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்கிற காலத்தில் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இல்லை மன்னிக்க முடியாது, அவர் காஃபிரு, அல்லாஹ்வுக்கு விரோதி அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகு தன் தந்தை இறைவனுக்கு விரோதி பகைவர் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்த தவறிலிருந்து தன்னை விலக்கி கொண்டார் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறார். அப்போ இனிமே வாப்பா கேட்கக்கூடாது, அவர் முஷ்ரிக்கு, அல்லாஹ் அவருக்கு பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லப்பட்ட டிக்ளேர் செய்யப்பட்ட ஆட்களுடைய பட்டியலில் இருக்கிறார். அவராக திருந்தினா தான் உண்டு, அவர் திருந்தி நேர்வழி வந்ததுக்கு பிறகுதான் மன்னிப்பு கேட்க முடியுமே தவிர நம்ம இப்போ கேட்க முடியாதுன்னு உலகத்தில் வாழுகிற காலத்தில் தான் செஞ்ச துவா தவறு என்று விலகி கொண்டார்னு சொன்ன பிறகு திரும்ப கியாமத்து நாளில் அதே விஷயத்தை எப்படி பேசுவாங்க? அதாட்ட இது எப்படி அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு மாறாக அது அமையும்? அப்போ இந்த குர்ஆனுடைய போதனைக்கு எதிராக இந்த செய்தி இருக்கிறது, எனவே இந்த செய்தி ஏற்க முடியாது என்று மறுக்கிறார்கள். இப்படி நாம் சிந்திக்க வேண்டியது உண்மைதான், தேவைதான், கடமை தான். ஆமாம், லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கு, லிஸ்ட்டு பெருசாக சிறுசா அதெல்லாம் விஷயம் இல்லை, அது தேவையில்லாமல் சில பேர் மறுக்கிறாங்க, அந்த விஷயத்தையெல்லாம் விட்டுருவோம். ஆனாலும் இந்த கான்செப்டை நாம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், இந்த அடிப்படையை ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் குர்ஆனும் ஹதீஸும் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட முரண்படாத சத்தியத்தின் தொகுப்புகள் என்று சொல்வதை பெரிய சிக்கலுக்குள்ள நம்ம ஆளாக வேண்டிய ஒரு சூழல் வரும் என்கிற காரணத்தினால இப்படி புரிந்து கொள்வதுதான் மார்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்று நாம நம்புகிறோம். அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்திலிருந்து கேட்குறாங்க, ஆமீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஒயின் ஷாப்பு பக்கத்தில் பங்கு கடையில் வேலை செய்கிறேன், அங்கே சிகரெட்டு பாக்கு விற்பனையில் உள்ளது, அதை நான் வியாபாரம் செய்கிறேன், இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிகரெட்டு வியாபாரத்தை நம்ம செய்கிறது தப்பு, அதில் இதில் யோசிக்கிறதுக்கு வேலையே இல்லை, அது உடல் நலத்துக்கு தீங்கானது என்பது 100% நிரூபிக்கப்பட்டது. சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இளம் தலைமுறையினரை அழித்து நாசமாக்கி உடலை வீணாக்கி ஆரோக்கிய கேடுகளுக்குள்ளே தள்ளி அவங்கள நோயாளியாக படுத்த படுக்கைக்குள்ளே போகிற இந்த மாதிரி நிறைய கேடுகளை அது செய்து அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உடம்பு 100% கெடுக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம பிள்ளைக்கு நம்ம அதை செய்வோமா, நம்ம அதை ஒத்துக்குவோமா? நம்ம குடும்பத்தில் யார் அது மாதிரி சாப்பிட்டா அதை நமக்கு கோபம் வருது தானே. இப்போ நம்ம எப்படி யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு வியாபாரம், எனக்கு லாபம், எனக்கு வருமானம் என்று சொல்லி நம்ம அதை செய்ய முடியும்? அதனால் நீங்கள் இந்த மாதிரியான பாவமான பொருட்களை, ஹராமான பொருட்களை விற்பனை செய்து அதன் வழியாக ஈட்டுகிற பொருளாதாரமும் ஹராமாக போயிடும். அதுக்கு ஹராமான பொருளாதாரம் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகள் கூட அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ தொழில்களை அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் மேலே உள்ள அச்சத்தில் நான் இதிலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்து விலகுங்க, அல்லாஹ் உங்களுக்கு வேற பாதையை காட்டுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, யார் உமை எத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்தியே தீருவான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவாம்பாங்கல்ல, அது மாதிரி அல்லாஹ் ரிசுக்குக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் உலகத்தில் இல்லை. ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிசுகுஹா, அல்லாஹ் ரிசுக்குக்கு பொறுப்பேற்காம எந்த உயிரினமும் உலகத்தில் இல்லை அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான். அதனால இதுதான் நமக்கு, இதை விட்டா வழி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அல்லாஹ் மேலே பாரத்தை வச்சு தேடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலான இன்னும் நல்ல வாய்ப்புகளை, வசதிகளை இன்னும் விசாலமாக திறந்து தருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து தப்லீக் தாலீம் கிதாப் படிக்கலாமா? ஒரு தொழுகையும் முடிந்த பிறகும் ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறகும் இதை பள்ளியிலும் வீட்டிலும் படிப்பது கட்டாயம் என்று கூறுகிறார்கள். மேலும் பெண்கள் ஜமாத் என்று ஒரு கூட்டமாக வேறு ஒருவர் வீட்டில் 3 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள், ஆண்கள் பள்ளிவாசலில் தங்கி இருக்கிறார்கள், இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7 கிணறு சென்னையிலேருந்து ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியமே இல்லை. இந்த தப்லீக் தாலீம் கிதாப்பை படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ முந்தியெல்லாம் அது ரொம்ப வலியுறுத்தப்பட்டு பின்பற்றப்பட்டு கொண்டு இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக இந்த தப்லீக் தாலீம் கிதாபுங்கிற அந்த புத்தகம் மாற்றப்பட்டு அந்த இடத்துல வேறொரு ஹதீஸ் நூலை வச்சு பரவலாக வாசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் இன்னும் அந்த பழைய புத்தகத்தை வாசித்து கொண்டு இருக்கிறவங்களும் அதை வலியுறுத்தவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. மார்க் அடிப்படையில் இந்த புத்தகம் ஏற்புடையதில்லை. ஏன்னு கேட்டால்
மார்க்கத்தை தூய வடிவத்தில் அதில் உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அதில் கூட்டு குறைக்கிற எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. மார்க்கத்தில் ஆர்வம் ஊட்டுறங்கிற பேரில் பொய் சொல்லுகிற அதிகாரம் கிடையாது. மார்க்கத்தில் உள்ளதை உள்ளபடி சொன்னாலே ஆர்வத்தை தான் ஏற்படுத்தும். நீங்கள் பொய்யை சொல்லி ஆர்வத்தை உண்டாக்குனா கடைசியில் அது புஸ்வான மாதிரி ஒன்றும்லாம் போயிடும். அது உண்மை இல்லைன்னு தெரிய வரும்போது அதை எப்படி செய்வாங்க? ஒருத்தர் அது உண்மைன்னு நம்புகிற நேரத்தில் அதை கடைபிடிப்பார். அது உண்மை இல்லைன்னு நினைக்கிற நேரத்தில் அதுலேருந்து விலகிடுவார் தானே. அப்போ பொய்களை சொல்லி மார்க்கத்தை நிலைப்படுத்த நினைப்பது என்பது இந்த மார்க்கம் சொல்லுகிற வழிமுறையே இல்லை. உண்மைதான் இதனுடைய பேஸ். இதனுடைய வேரும் இதுதான், இதனுடைய மரமும் இதுதான், இதனுடைய கிளையும் இதுதான், இதனுடைய இலையும் இதுதான். எது எல்லாமே சத்தியம்தான். சத்தியம் உண்மை என்பதன் மீது தான் இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிறது. அசத்தியத்திற்கான வாசல் வாடகை கூட இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த மார்க்கத்தை நிலைப்படுத்துறதுக்கு எதுக்கு பொய்யான விஷயங்களை சொல்லி இந்த தாலீம் புத்தகத்தில் பொய்யான பல விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், மார்க்கத்தை நிலைப்படுத்துகிறோம் ஒரு நல்லெண்ணத்தில் மக்களை தொலை வைக்கணும்னு சொல்லிட்டு, தொழுகையினால் என்னென்ன கிடைக்கும் தெரியுமா, அந்த ஆலிம்சாக்கு என்ன கிடைச்சிது, இந்த மனிதருக்கு என்ன கிடைச்சிது, அது பெரியாருக்கு என்ன கிடைச்சிச்சு, அது அப்படிலாம் ஒன்றுமே கிடைக்கிது. கிடைக்காததையெல்லாம் கிடைச்ச மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. ஓ அப்படி கிடைச்சிருமா, இப்படி கிடைச்சிருமா, வருமானம் கிடைச்சிருமா, வாழ்க்கை அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா அப்படின்னு அவர் செய்ய வச்சிருவோம் என்பதற்காக வேண்டி நோன்பு நோத்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்றெல்லாம் எக்கச்சக்கமாக நடக்க சாத்தியம் இல்லாததை யார் இன்னைக்கு அதை பேசக்கூடியவங்களோ அதை நம்பக்கூடியவங்களோ வாசிக்கக்கூடியவங்களோ அதை செய்வாங்களான்னு கேட்டால் அவங்களால செய்ய முடியாது. நீ கேளுங்களேன், நீங்கள் குழவி கொட்டியும் அசையாமல் தொழுது பெரியார் அப்படிம்பாங்க. கொசு கடிக்கும் போது அடிக்காமல் தொழுகிறாங்களான்னு பார்க்க சொல்லுங்க. கொசு கடிக்குது அடிக்காமல் சொல்ல முடியல, நீங்கள் குழவி கட்டியும் எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் மார்க்கம் இருக்கவும் சொல்லலை. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாம்பு ஒன்று போகுது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்களால் எப்படி தொழ முடியும்? தொழுகை விட்டுட்டு போய் பாம்பு அடிங்க முதல்ல, அதுக்கப்புறம் நிம்மதியாக அல்லாஹ் வணங்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மனசுக்குள்ளே பூரா பாம்பு ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் அரமான மாளிகை இப்படி சொல்கிறதுனால என்ன புண்ணியம்? இப்படியான ஒரு சடங்கு முறையான இபாதத்தை மார்க்கம் சொல்லலை. ஒரு ஆன்மீக பண்படுத்துகிற உள்ளத்தை கல்வை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஈடுபாட்டோடு கூடிய வழிபாட்டை தான் இஸ்லாம் வழிமொழிகிறது. ஆனால் இந்த தப்லீக் தாலீம் புத்தகம் என்பது நிறைய கதைகளையும் நிறைய தவறான செய்திகளையும் விளக்கம் என்கிற பெயரில் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை பொய்யான விஷயங்களை மையமாக வைத்து உண்மையை நிலைநாட்ட பாடுபடுகிறது. உண்மையை வைத்தே உண்மையை நிலைநாட்டணும், அதுதான் இஸ்லாம். பொய்யை வைத்து உண்மையை நிலைநாட்டுவதற்கு உண்மைக்கு எதுக்குங்க பொய்ங்கிற ஒரு சான்று எதுக்கு? பொய்யுடைய சாட்சி எதுக்கு? தேவையே இல்லை, அவசியமே இல்லை. சொல்ல போனால் குர்ஆனுக்கும் ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிற ரொம்ப சாதாரணமான செய்திகளுக்கெல்லாம் முரண்பாடாக எழுதி வச்சிருப்பாங்க. லைலத்துல் கத்ர் இரவு எந்த மாதத்தில் இருக்குன்னு கேட்டால் முஸ்லீம் சமூகத்தில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க ரமதான் மாதத்தில் இருக்குன்னு. ரொம்ப சாதாரணமான செய்தி. நீங்கள் தாலீம் கிதாபில் எடுத்து பாருங்கள். ஒரு பெரியார் ஷாபான் மாதத்தில் லைலத்துல் கத்ரை தரிசித்தார் அப்படின்னு. இதை விட வேற என்ன வேணும்? லைலத்துல் கத்ர் ரமலானில் இருக்குங்கிறது அவ்வளவு சாதாரணமான திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட பேசப்பட்ட நபிமொழிகளில் பறந்து விரிந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல ஒன்று. ஷாபான் மாதத்தில் அவர் லைலத்துல் கத்ரை பார்த்தாரு என்று சொன்னால், இப்போ லைலத்துல் கத்ரை வச்சவன் சொல்கிறான் ரமலான்னு, இவர் சொல்கிறாரு ஷாபான். இப்போ நான் எதை ஏற்றுக்கிறது, எதை நம்புறது, எதை கடைபிடிக்கிறது? லைலத்துல் கத்ருக்காக வேண்டி இபாதத்தை செய்கிறது எந்த மாதத்தில் செய்கிறது? ரமலானை விட்டுட்டு ஷாபானில் செஞ்சு எல்லா இடத்துல நன்மை பெற முடியுமா? அதனால் இதுவெல்லாம் பின்னாடி வந்தவர்கள் உருவாக்கிய வழிமுறைகள். 3 நாட்கள் வெளியில் போய் தங்கி சில நல்ல காரியங்களுக்காக வேண்டி ஒரு 3 நாள் 4 நாள் போகிறோம், ஒரு தொழுகைக்கு அழைக்கிறோம், நற்கிரியைகளை செய்கிறோம் அப்படின்னு அவங்க அதை நம்ம அந்த கான்செப்டை குறை சொல்லலை. ஆமாம், தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி எங்களுடைய கால நேரத்தை ஒதுக்கி வச்சு நாங்கள் போய் வெளியூர்களில் போய் 2 நாள் 3 நாள் தங்கி பாடுபடுங்க, தப்பு இல்லை. ஆனால் உண்மையின் அடிப்படையில் அமைச்சுக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் அந்த போதனைகளை உங்களுடைய வழிமுறைகளை அமைச்சுக்குங்க என்பதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை. அதனால் இந்த தப்லீக் தாலீம் கிதாபை படிப்பது அதை ஏதோ மார்க்கம்னு நினைப்பது, அதில் இருக்கிற விஷயங்களை கடைபிடிக்க முயற்சி எடுப்பது என்பது மார்க்கத்திற்கு உகந்த உடன்பாடான விஷயம் இல்லை. அடுத்து மலேசியாவிலிருந்து அன்வர் பாஷா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, கூட பிறந்த அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளைகளுக்குள் திருமண உறவு வைத்துக் கொள்ளலாமா? அக்கா தங்கச்சிகள் பிள்ளைகளுக்குள் திருமண உறவு வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டால் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அண்ணன் பையனும் தம்பி பையனுமா இருந்தால் 2 பேருக்கும் என்ன சொல்லுவோம்? அண்ணன் தம்பி, அண்ணன் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு சகோதரிக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இடையில புள்ள பிறந்திருக்கு, அந்த 2 பேரையும் அண்ணன் தங்கச்சின்ற உறவுகளை சொல்கிறோம். இது ஒரு உறவு முறைக்காக வச்சுக்கிட்டார். நிஜத்துல இவங்க அண்ணன் தங்கச்சி இல்லை. அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியுமா? மார்க்கத்தில் கல்யாணம் பண்ண முடியாது. அண்ணன் அவங்க இரத்த பந்தம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள திருமணம் செய்து கொள்ள முடியாது.
இப்போ இது உடன்பிறந்த உறவுகள் அல்ல, திருமணம் தடுக்கப்பட்ட அண்ணன் தம்பி இல்லை. இது நீங்கள் ஒரு பேச்சு வழக்குக்காக வேண்டி ஒரு உறவுமுறைக்காக வச்சுக்கிட்ட ஒரு சொல்லுதானே தவிர ஒரு சொல்லின் காரணமாகவே இது உண்மையாக மாறிடாது. தாய் என்று சொல்லுகிற காரணத்தால் எல்லோரும் தாயாகி விட முடியாது. தந்தை என்கிற சொல்லுகிறதனால் அந்த சொல்லினால் எல்லோரும் தந்தையாகி விட மாட்டார்கள். உங்களை பெற்றெடுத்தவர்கள் யாரோ அவர்கள் தான் உங்களுடைய தந்தை, அவங்க தான் உங்களுடைய தாய் அப்படின்னு குர்ஆன் சொல்லுதில்ல. அப்போ அந்த ஒரிஜினாலிட்டி வேணும். இங்கே இதில் ஒரிஜினாலிட்டி கிடையாது. இது தாராளமாக பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனால், நீ இப்படி செஞ்சீங்களேன், ரத்த பந்த அடிப்படையில் தானே ஹலால் ஹராம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தானே சமூகத்திலையும் பரவலாக திருமண உறவை தீர்மானிக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் அவருடைய சகோதரி மகள், ஒருத்தர் ஒரு ஆணுக்கு ஒரு பையன், அவ கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு பொண்ணு. அப்போ இந்த 2 பேரும் கட்டிக்கலாமான்னு கேட்டால் கட்டிக்கலாம்னு சொல்கிறோம். எந்த அடிப்படையில் கட்டிக்கலாங்கிறோம்? மாமி மகன், மாம மகன், முறை பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாமி மாமான்னு சொல்கிறதுல இருக்கிற ரத்தம் என்ன? அண்ணன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே தான் அக்கா உடம்புல ஓடுது. அக்கா உடம்புல ஓடுறது அக்காவுடைய புள்ள உடம்புல ஓடுது. இந்த அண்ணன் உடம்புல ஓடுறது அண்ணனுடைய மகன் உடம்புல ஓடுது. ஒரே ரத்தம் தான். இப்படி வச்சுக்கல. இது அப்படிங்கிறீங்க. இது இந்த அண்ணன் கூட பிறந்த இன்னொரு அண்ணனுடைய அல்லது அண்ணன் கூட பிறந்த இன்னொரு தம்பியுடைய புள்ள, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அண்ணன் கூட பிறந்த அக்கா மகளை கட்டிக்கலாம், அண்ணன் கூட பிறந்த ஆம்பளை கூட பிறந்த தங்கச்சி மகளை கட்டிக்கலாம், அண்ணன் கூட பிறந்த அண்ணன் மகளை கட்டுறதுல என்ன சிக்கல்? எல்லாம் அந்த ரத்தம் என்கிற அடிப்படையில் பார்த்தா எல்லாம் ஒரே ரத்தம் தானே, ஒரே பெல்ட் தானே. தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பேன். அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பேன் என்ன பொருள்? அத்தைக்கு மீச முளைச்சானா அத்தையா இருக்க வேண்டிய பொம்பளையா பிறந்தா அத்தைன்ட்டோம், மாமின்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல மீச முளைச்ச ஒரு ஆம்பளையா பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அப்பா கூட பிறந்தவர் சித்தப்பான்னு தானே சொல்லுவோம். அப்பா கூட பிறந்த பொம்பளைய அத்தைங்கிற, அப்பா கூட பிறந்த ஆம்பளைய சித்தப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்கிறாங்க. அப்படின்னா என்ன வித்தியாசம் கேட்குறேன்? ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாம் ஒன்று. இந்த உறவும் அந்த உறவும் ஒன்று தான், ரெண்டும் ஒரு இரத்த உறவு தான். இது அனுமதிக்கப்பட்டதான், மார்க்கத்தில் தப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவில் ஒரு நீண்ட அத்தியாயம் 4வது ஜுஸுனுடைய கடைசி வசனமே அதான். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. தடுக்கப்பட்ட உறவுகள் எதுன்னு ஒரு பட்டியலை போட்டான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅகவாத்துக்கும் வஅம்மாத்துக்கும் வஹாலாத்துக்கும் வபனாத்துல் அஹி வபனாத்துல் உஹ்தி வஉம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லஅனக்கும் வஅகவாத்துக்கும் மினர் ரலாஅத்தி வஉம்மஹாத்து நிசாயிக்கும் வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின்ன. ஒரு பெரிய லிஸ்டே போட்டான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை திருமணம் செய்ய முடியாது, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ பனாத்துக்கும், உங்கள் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ண முடியாது. வா அகவாத்துக்கும், உங்கள் சகோதரிகளை கல்யாணம் பண்ண முடியாது. வா அம்மாத்துக்கும், உங்களுடைய மாமிமார்களை தந்தையோடு பிறந்தவங்க சகோதரிகளை கல்யாணம் பண்ண முடியாது. வா ஹாலாத்துக்கும், உங்களுடைய பெரியம்மா சின்னம்மாவை கல்யாணம் பண்ண முடியாது. ஓ பனாத்துல் ஆகி, சகோதரனுடைய பிள்ளையை கல்யாணம் பண்ண முடியாது. சகோதரனுடைய பிள்ளையும் சகோதரியுடைய பிள்ளையும் கட்டிக்கலாம். சகோதரனுடைய பிள்ளைய, எங்கள் அண்ணன் பிள்ளைய நான் கட்டிக்க முடியுமா? என் பிள்ளைய எங்கள் அண்ணன் கட்டிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஒபனாத்துல் ஆஹி ஒபனாத்துல் உஹ்தி, சகோதரனின் பிள்ளை சகோதரியின் பிள்ளை. ஓ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள். அகவாத்துக்கும் மினர் ரலாஅ, உங்களுடைய பால்குடிய சகோதரிகள். இவங்களை எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சுக்காதீங்கன்னு ஒரு பெரிய பட்டியலை அல்லாஹ் போட்டுட்டான். அந்த பட்டியலுக்குள்ள, தடுக்கப்பட்ட உறவுகளின் பட்டியலுக்குள்ள இவங்க இல்லை. அதனால தாராளமா அவர்களை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். மார்க் அடிப்படையில் ஒன்றும் பிழை இல்லை. அடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து அனீஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, நாங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். என் சகோதரி சபர் மாதம் தொடங்கிவிட்டது, இப்போது எதுவும் செய்யாதே, உனக்கு அல்லாஹ் இந்த வியாபாரத்தில் எந்த பரக்கத்தும் செய்ய மாட்டான் என்று கூறுகிறார்கள். என் சகோதரி கூறுவது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1% கூட உண்மை கிடையாது. அதில் சஃபர் மாதத்தில் பிஸ்னஸ் தொடங்கினா அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னது யார்? அல்லாஹ் சொன்னானா? குர்ஆனில் அப்படி இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? குர்ஆனும் ஹதீஸும் இதுக்கு நேர் எதிராக பேசுது. மாதம் நாட்கள் எல்லாமே அல்லாஹ் படைச்சது. அதில் இது நல்ல மாதம், இது கெட்ட மாதம், இது நல்ல நாள், இது கெட்ட நாள், இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இந்த பிரிக்கிற வேலையை பண்ணாத என்று தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. யூதினி இப்னு ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். எசுபுத்தஹர், காலத்தை திட்டுகிறான். அனத்தஹர், நானே காலம். அல்லாஹ் சொல்றான். காலத்தை திட்டுறான்னா என்ன அர்த்தம்? பீடை மாதம், இது கெட்ட மாதம், நல்ல நாள் இல்லைன்னு சொன்னா காலத்தை திட்டுறான்னு அர்த்தம். இந்த காலத்தை திட்டுனா அல்லாஹ் தன்னை நோவினைப்படுத்துவதாக எடுத்துக்கொள்கிறான்.
அப்போ எதையும் நல்ல கெட்ட காலம்னு பிரிக்காதீங்க. அல்லாஹ் படைச்ச எல்லாமே நல்லதுதான். ஒவ்வொருத்தருக்கும் அவர் செய்கிற செயலை பொறுத்து, அவர் அடைகிற வாழ்வின் அமைப்புகளை பொறுத்து அவருக்கு நல்லதாகவோ கெட்டதாகவோ மாறுமே தவிர, எந்த மாதமும் எந்த காலமும் எந்த நேரமும் ஒரு மனிதனுக்கு நன்மையை தீமையை கொண்டு வந்து சேர்க்கவே சேர்க்காது. காலத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலை. இன்னும் சொல்ல போனா, இந்த சஃபர் மாதம் பீடை மாதம் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க? சஃபர் மாதம் பீடை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுலலாம் நோய்வாய்ப்பட்டாங்க. எந்த நோய்? மரண நோய். நபிகளார் எந்த நோயில மரணிச்சாங்களோ அந்த மரணித்ததற்கான நோய் காய்ச்சல் வந்துச்சுல்ல, அந்த காய்ச்சல் எந்த மாசத்துல வந்துச்சுன்னு பார்த்தா சஃபர்ல வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணத்துக்கு அடித்தளமாக இருந்த நோய் வந்த காரணத்தினால் இந்த சஃபர் மாதம் பீடைன்னு சொல்லி இப்படிதான் இதை மையமாக வைத்து தான் சஃபர் மாதத்தை அது ஒரு மற்ற சமுதாயத்தில் ஆடி மாதம் அப்படியெல்லாம் சில மாதத்தை வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி முஸ்லீம்களிடத்தில் இந்த கருத்து எப்படி புகுந்துச்சுன்னு கேட்டால், நபிகளாருடைய மரணத்திற்கு நோயை உண்டாக்கிய அந்த நோய் இந்த மாதத்தில் தான் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுங்கிறத வச்சு தான் சொல்கிறாங்க. சரி, ஒரு வாதத்துக்கு சொன்னால் கூட ரசூல்லாவுக்கு நோய் வந்த மாதமே பீட மாதம்னா, ரசூல்லா மூத்தா போன மாதம் எவ்வளோ பீட மாதம் சொல்லுனீங்க? பிரபீலோவில் கொண்டாடுறீங்கள நீங்கள்? ரசூல்லா மௌத்தா போன மாசத்துல அவ்வளவு ஜெகஜோதியா விழாக்கள் எடுக்கப்படுகிறது, கந்தூரி கொண்டாடப்படுகிறது, 12 நாட்களும் பள்ளிவாசல்கள் அங்கே அலங்கரிக்கப்படுகிறது. அந்த வேலையெல்லாம் தெரியலப்பா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மௌத்தா போனது நீங்க அதை விட இதெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி வேற வேற நோக்கங்களுக்காக மூடத்தனமாக உண்டாக்கப்பட்ட விஷயங்கள்ல உள்ளதுதானே தவிர இஸ்லாம் இதை சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ நடந்துச்சு திருமணம்? சஃபர் மாதத்தில் தான் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மாதத்தில் இது மாதிரி பீட மாதம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, ஷவ்வால் மாதம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதத்தை வச்சிருக்க மாதிரி அந்த காலத்தில் ஷவ்வால் மாதம் கெட்ட மாதம்னு வச்சுருந்தாங்க, நல்ல காரியம் செய்யக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வாலில் தான் கல்யாணம் முடிச்சாங்க. ஆயிஷா நாயே சொல்கிறாங்க, ஷவ்வால் மாதத்தை பீட மாதங்கிறீங்க, எனக்கு ரசூல்லா கல்யாணமே ஷவ்வாலில் தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதனால இந்த மாதத்தில் கெட்டது நல்லது என்று பிரிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு கோபத்தை தருகிற காரியம். அது மாதிரி எதையும் வைக்கல. ஒருத்தருக்கு ஒரு மாசத்துல ஒருத்தருக்கு கெட்டது நடந்துச்சுன்னா அதே மாசத்துல இன்னொருத்தருக்கு நல்லது நடந்திருக்கும். இது அந்த நேரம் ஏற்படுத்திய விளைவு அல்ல. ஃபிரௌன் கொல்லப்பட்ட நேரத்துல தான் மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்க. இப்போ என்ன சொல்விய? இவங்களுக்கு அது நல்லதாக அவனுக்கு அது கெட்டதாக அமைஞ்சிருச்சே. ஒருத்தருக்கு வீட்டில் மௌத்துழுது பக்கத்து வீட்டில் புள்ள பிறக்குதே, இவருக்கு மகிழ்ச்சியானதாக அவருக்கு துக்கமானதாக மாறிடுச்சே. நேரம் தான் எல்லாத்தையும் செய்யுதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செஞ்சுருக்கணுமே, அப்படியெல்லாம் செய்யலை. அதனால் அந்த நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை அல்ல, இஸ்லாத்திற்கு எதிரான மற்ற மதத்தவர்களும் இருந்து காப்பி எடுத்துக்கொண்ட நம்பிக்கை என்பதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தொழில் தொடர்ந்ததற்கான வாய்ப்பு வசதி இருந்துச்சுன்னா எந்த மாதம்னு பார்க்காதீங்க, வசதிகள் வந்த உடனே அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருங்க. அடுத்து தஞ்சாவூர்லேருந்து பர்வீன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நீண்ட ஹதீஸை ஒன்று அனுப்பி ஒரு சஹாபி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, அவர் பதில் சொல்லலை. தொழுகையை முடிச்சுட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன கூப்பிட்டேனே ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு. நான் தொழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தகாக்கும் லிமா யுஹ்யீக்கும். மூமின்களே, அல்லாஹ்வும் தூதரும் உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக உங்களை அழைத்தால் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கானே. அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சாங்கன்னா அழைப்புக்கு உடனே சொல்லிடணும், அது தொழுதுகிட்டே இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு உரையாடல் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சூப்பரான ஒரு மகத்தான ஒரு சூறாவை பற்றி நான் உனக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை அது எல்லாம் நடக்குது. சொன்ன மாதிரியே வெளியே புறப்படுற நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த சஹாபி நினைவுபடுத்துகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு விஷயத்தை ஒரு சூறாவை ஒரு மகத்தான ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தரதா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ஹிய சபஉல் மசானி வல் குர்ஆனில் அலீம். அதான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் அல்ஹம்து சூரா. அது திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களை கொண்டிருக்கிற ஒரு சூரா. அதுதான் திருக்குர்ஆனுடைய மகத்தான அத்தியாயமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னாங்க. இப்போ இதில் அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ஃபாத்தியா சூறாவை இப்போ தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவர் அதுக்கு முன்னாடியே தொழுதுட்டு வர்றாரு. ஃபாத்தியா சூறாவே தெரியலைன்னா அவர் எப்படி தொழுதுட்டு வந்தார்? ஃபாத்தியா சூறா அருளப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னாடி ஃபாத்தியா சூறா இல்லாட்டி தொழுகையே இல்லைன்னு இருக்குது.
அவங்க என்னத்தை ஓதி தொழுதாங்க என்று அவங்க கேட்குறாங்க. ஃபாத்திஹா சூராவை நபிகளார் அவருக்கு கற்றுத்தரலை. ஃபாத்திஹா சூராவை கற்றுத்தந்தா எப்படி கற்றுத்தந்திருக்கணும்? நான் உனக்கு கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹ் ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வலல்லாலின் வரைக்கும் சொல்லணும். அப்போ தானே ஃபாத்திஹா சூராவை கற்றுக் கொடுத்தது ஆகும். சூறாவை கற்றுக் கொடுத்தலாம் அதுதான். இங்கே ரசூலுல்லாஹ் சூறாவை கற்றுக் கொடுக்கல. ஒரு சூறாக்கு குர்ஆனில் அருளப்பட்டிருக்கிற சூறாக்கள்லேயே மகத்தான ஒன்று இருக்குது. ஒரு சூறா ரொம்ப மகத்தானது. அப்படி மகத்தானது எதுங்கிறது சொல்லித்தர்றேன். அதனுடைய சிறப்பைத்தான் நீங்கள் கற்றுத்தந்தாங்களே தவிர சூறாவை கற்றுத்தரல ரசூலுல்லாஹ். ஏன்னா அங்கே ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூறா தான் அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 வசனங்களை உடையது. ஒல் குர்ஆனில் அலீம், அதுதான் மகத்தான குர்ஆனாக இருக்கிறது என்று இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அதுக்கு முன்னரே சூரத்துல் ஃபாத்திஹா அருளப்பட்டிருக்கிற காரணத்தினால தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி முடிச்ச உடனே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு இது அல்ஹம்து சூறாவை முழுக்க குறிக்குதுன்னு. ஒரு வசனத்தை சொல்லி எப்படி 7 வசனத்தையும் கற்றுக் கொடுக்க முடியும்? 7 வசனத்தையும் கற்றுக் கொடுத்தா தான் அல்ஹம்து சூறாவை கற்றுக் கொடுத்ததா ஆகும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் என்னத்தை கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேட்டால், இந்த சூறா இருக்குல்ல, இதுதான் இவ்வளவு சிறப்பான சூறா, மற்ற எந்த சூறாவும் இதுக்கு கிட்ட இல்லை, இதுதான் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று சொல்லப்படுகிற சிறப்பு வாய்ந்தது என்ற அந்த சிறப்பை மேன்மையை தான் நபிகளார் கற்றுக் கொடுத்தாங்களே தவிர சூறாவை புதிதாக அவருக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவர் கற்றுக்கிட்டு தொலை போனார் என்கிற கருத்து நீங்கள் அந்த ஹதீஸை படித்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அதான் அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குற வாசகத்தை வச்சு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் இத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது. அதற்குரிய பதில்களை வரும் வாரங்களில் தொடர்ந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.